Hi friends, welcome to Rihanna Designer channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பேபிஸோட ஹேர் பேண்ட் எப்படி ஸ்டிச் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நான் இந்த ஹேர் பேண்ட்ல வந்து ஒரு சின்னதா போ வச்சிருக்கேன். ஃப்ராக் ஸ்டிச் பண்ணேன். ஸோ அதுக்கு மேட்சிங்கா இந்த ஹேர் பேண்ட் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இப்போ வாங்க எப்படி ஸ்டிச் பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஹேர் பேண்ட் ஸ்டிச் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் பேபியோட ஹெட்டோட சுற்றளவு எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க. ஸோ நான் என்னோட பேபியோட சுற்றளவு எடுத்ததுல 18 வந்தது. அதாவது ஹேர் பேண்ட் போடுற அளவுக்கு நீங்க இன்ச் டேப் வச்சு மெஷர் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு 18 இன்ச் வந்தது. இப்போ வந்து நான் ஒரு லென்த்தான கிளாத் எடுத்திருக்கேன். இதோட வித்து வந்து 3 இன்ச் எடுத்திருக்கேன். இந்த கிளாத்தோட வித்து வந்து 3 இன்ச் எடுத்திருக்கேன். லென்த்து வந்து எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னா நம்ம ஹெட்டோட சுற்றளவு எடுத்தோம் இல்லையா 18 இன்ச்சு. ஸோ அந்த 18 இன்ச்சை டபுளாக கிளாத் எடுத்துக்கணும். இப்போ ஹெட்டோட சுற்றளவு எவ்வளவோ அதோட டபுள் கிளாத்தாக எடுத்துக்கணும். ஸோ 18 இன்ச்சில் நான் டபுளாக எடுத்தோன்னா 36 இன்ச்சு வரும் எனக்கு. ஸோ எனக்கு நான் 36 இன்ச்சு லென்த் இருக்க கிளாத்தை வந்து எடுத்திருக்கேன். இது சாட்டின் கிளாத்தில் தான் ஸ்டிச் பண்ணுறேன் எலாஸ்டிக் வச்சு. ஸோ 36 இன்ச்சுக்கு நான் லென்த்தாக இருக்க இந்த சாட்டின் கிளாத் எடுத்துக்கிட்டேன். 3 இன்ச்சு வித்து 36 இன்ச்சு லென்த் இருக்கு. இப்போ இந்த எடுத்த கிளாத்தை வந்து நம்ம ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிட்டு பேக் சைடு திருப்பி ஃபோல்ட் பண்ணிட்டு ஓரத்தில் 1/4 இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கணும். பேக் சைடு தான் இப்போ நான் ஸ்டிச் பண்ணுறது. பேக் சைடு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஃப்ரண்ட்டில் திருப்பணும். ஸோ 1/4 இன்ச்சுக்கு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக மடித்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி 1/4 இன்ச்சுக்கு ஓரத்தில் அப்படியே ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ பேக் சைடு ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ இதை வந்து நான் இப்போ ஃப்ரண்ட் சைடு திருப்பணும். இப்போ இதை ஃப்ரண்ட் சைடு திருப்புறதுக்கு நான் லூப் டர்னர் எடுத்திருக்கேன். அதாவது கிளாத்தை வந்து திருப்ப வழியாக அதை எடுத்திருக்கேன். இப்போ இந்த லூப் டர்னரை வந்து அப்படியே உள்ளே இந்த மாதிரி விடுங்க. இந்த கிளாத்துக்குள்ளே அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக விட்டுட்டு இப்போ லாஸ்ட்டில் இந்த கார்னர் கிட்ட வரும் இல்லையா. இந்த கார்னர் கிட்ட வரும்போது இந்த டர்னரில் இந்த கம்பி மாதிரி இருக்குல்லையா, அந்த கம்பி மாதிரி இருக்கிறத இந்த கிளாத்தை பிடிச்சிக்கணும். அப்படியே பிடிக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பிடிக்கிற மாதிரி வச்சுட்டு கீழே வந்து ஒரு பின்னு மாதிரி ஒரு மெலிசாக இருக்கும். அதை வந்து கீழே துணியில் அப்படியே மாட்டி விட்டுட்டு அதை வந்து மாட்டிக்கிச்சு அப்படின்னா கிளாத் வந்து உள்ளே போய் செட் ஆகிடும். இப்போ அப்படியே நம்ம இந்த கிளாத்தை வந்து மேலேருந்து அப்படியே கீழே இழுத்தோம் அப்படின்னா பேக் சைடில் இருக்க கிளாத் வந்து அப்படியே ஃப்ரண்ட் சைடு திரும்பி நம்மளுக்கு வெளியில் வரும். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொண்டு வரும்போது கொஞ்சம் மொல்லமாக பிடிச்சி இழுங்க. அப்படியே இழுத்துட்டே அப்படியே நீங்கள் இந்த மாதிரி இழுத்துட்டே கீழே வந்தீங்க அப்படின்னா கிளாத் வந்து ஃப்ரண்ட் சைடு திரும்பி வந்துடும். இப்போ பாருங்கள் எனக்கு ஃப்ரண்ட் சைடு திருப்பி வந்துருச்சு. இதை பிடிச்சி அப்படியே ஃபுல்லாக இழுத்தா எனக்கு எல்லா கிளாத்தும் பேக்லேருந்து ஃப்ரண்ட்டில் வந்துடும். இப்போ இந்த மாதிரி ஃப்ரண்ட் சைடு திருப்பினதுக்கப்புறம் நம்ம இப்போ தையல் போட்டோம் இல்லையா, அந்த தையல் போட்ட இடம் தெரியும்ல, அந்த தையல் போட்ட இடம் வந்து எனக்கு கரெக்டாக இந்த மாதிரி சென்டரில் வர மாதிரி வச்சுக்கோங்க. ஓரத்தில் இருக்கக்கூடாது. தையல் போட்ட அந்த கிளாத் வந்து சென்டரில் வரணும். ஸோ இந்த மாதிரி சென்டரில் அந்த லைன் வர மாதிரி வச்சுட்டு அப்படியே நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த லைன் வந்து சென்டரில் வந்துடும். ஸோ இப்போ இது வந்து சென்டரில் லைன் தெரியல, அது வந்து பேக் சைடு வரும். அதுக்கப்புறம் கீழே இருக்கிறது வந்து நம்மளுக்கு ஹேர் பேண்டில் வந்து ஃப்ரண்ட் சைடு வரும். இப்போ நான் வந்து 1/2 இன்ச் எலாஸ்டிக் வைக்க போகிறேன். பட் இங்கே கிளாத் வந்து எனக்கு 1 இன்ச் இருக்கும். ஸோ நான் இங்கே வந்து டிசைனுக்காக என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த 1/2 இன்ச் எலாஸ்டிக் எடுத்து மெஷர் பண்ணிக்கிறேன். இப்போ எக்ஸ்ட்ரா ஓரத்தில் எந்த அளவுக்கு கிளாத் இருக்குன்னு பார்க்கணும். ஸோ 2 சைடும் எனக்கு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்குது. ஸோ அந்த எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தில் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் தையல் போட்டுக்கேன். நடுவில் வந்து 1/2 இன்ச் அளவுக்கு கேப் விட்டுட்டு இந்த ஓரத்தில் 1/4 இன்ச்சுக்கு தையல் போட்டுக்கேன். இந்த 1/2 இன்ச்சு கேப் விட்டோலே அந்த இடத்துல தான் நம்ம எலாஸ்டிக் வந்து இன்செர்ட் பண்ணுவோம். ஸோ ஒரு ஓரத்தில் ஃபஸ்ட்டு 1/4 இன்ச்சுக்கு அப்படியே நான் ஸ்ட்ரெயிட்டாக தையல் போட்டுக்கிறேன். இப்போ இந்த மாதிரி ஒரு ஓரத்தில் 1/4 இன்ச்சுக்கு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு சைடு அதே மாதிரி 1/4 இன்ச்சு கிளாத்தை விட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட் தையல் போட்டுக்கிறேன். இப்போ 2 சைடும் 1/4 இன்ச்சுக்கு நான் ஸ்ட்ரெயிட் தையல் போட்டுக்கிட்டேன். ஸோ சென்டரில் வந்து கரெக்டாக ஒரு 1/2 இன்ச் எலாஸ்டிக் போகிற அளவுக்கு எனக்கு வந்து இடம் இருக்கும். இதுக்குள்ளே தான் நம்ம எலாஸ்டிக்கை வந்து இன்செர்ட் பண்ணணும். இப்போ நான் எலாஸ்டிக் எவ்வளோ எடுத்திருக்கேன் அப்படின்றத பார்க்கலாம். மெஷர் பண்ண டோட்டல் ஹெட்டோட வந்து 18 இன்ச்சு. ஸோ 18 இன்ச்சை நம்ம அப்படியே வைக்கக்கூடாது, ரொம்ப லூஸ் ஆகிடும். ஸோ அதோட 2 இன்ச்சு கம்மி பண்ணிக்கலாம். எலாஸ்டிக் கொஞ்சம் டைட்டாக நிற்கணும் இல்லையா, ரொம்பவும் டைட்டாக இல்லாமல் ஒரு 18 இன்ச்சு இருக்குன்னா ஒரு 2 இன்ச்சு நம்ம சுற்றளவை விட ஒரு 2 இன்ச்சு கம்மி பண்ணி வைக்கலாம். ஸோ நான் வந்து 18 இன்ச்சில் 2 இன்ச்சு கம்மி பண்ணி 16 இன்ச்சுக்கு எலாஸ்டிக் எடுத்திருக்கேன். ஸோ 16 இன்ச்சு எலாஸ்டிக்கு லென்த்தாக எடுத்திருக்கேன். 1/2 இன்ச்சு எலாஸ்டிக் தான் நான் 16 இன்ச்சுக்கு எடுத்திருக்கேன். இப்போ இந்த எலாஸ்டிக்கை வந்து பின்னில் குத்திட்டு அப்படியே நம்ம அந்த ஹோல்ஸ் இருக்கு இல்லையா எலாஸ்டிக் போகிற இடத்துல அப்படியே இந்த ஹோல்ஸ்குள்ளே எலாஸ்டிக்கை உள்ளே விட்டுடலாம். இப்போ இந்த மாதிரி கிளாத்தை வந்து இந்த எலாஸ்டிக்குள்ளே விட்டுட்டேன். இப்போ இந்த மாதிரி விட்டதுக்கப்புறம் நம்ம 2 சைடு எலாஸ்டிக் இந்த மாதிரி இருக்கும் இல்லையா, எலாஸ்டிக்கோட 2 கார்னரையும் ஃபஸ்ட்டு நம்ம ஜாயின் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த ஹேர் பேண்டோட ரவுண்டு கரெக்டாக வரும். ஸோ கரெக்டாக இந்த மாதிரி 2 கார்னரையும் 1/4 இன்ச்சுக்கு மேலே மேலே அப்படியே வச்சு நல்லா ஒரு 4-5 தையல் போட்டுக்கலாம். அப்போ தான் எலாஸ்டிக் வந்து பிஞ்சு வராமல் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். தையல் வந்து ஒரு 4-5 தையல் போட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி எலாஸ்டிக் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இப்போ இந்த கிளாத் எல்லாமே ஒரே இடத்துல சுருங்கி இருக்கு இல்லையா, இதை வந்து நல்லா எல்லா இடத்துலையும் வர மாதிரி பண்ணிவிட்டு இப்போது
கிளாத் வந்து தனித்தனியாக இருக்கு இல்லையா. ஸோ இந்த கிளாத்தை வந்து ஃபஸ்ட்டு ஒரு கிளாத்தை வந்து இன்னொரு கிளாத்துக்குள்ளே விட்டுருங்க. இப்போ 2 ஓரம் இருக்கும், கிளாத்தோட 2 ஓரம் இருக்கும். ஸோ ஒரு ஓரம் கிளாத்தை வந்து பிசிறு இருக்கிறத வந்து ஒரு கிளாத்துக்குள்ளே இந்த மாதிரி விட்டுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி விட்டதுக்கப்புறம் இப்போ மேலே இருக்க கிளாத்தில் பிசிறு தெரியும் இல்லையா. ஸோ அந்த மேலே இருக்க கிளாத் வந்து பிசிறு வந்து உள்ளே இந்த மாதிரி தள்ளி விட்டுணும். அப்படியே இந்த இடத்துலையும் ஒரு 4-5 தையல் போட்டுக்கிறேன். அப்போ தான் கிளாத் வந்து பிரியாமல் இருக்கும். இப்போ கிளாத்தையும் நல்லா ஜாயின் பண்ணிவிட்டேன். இப்போ இந்த கிளாத் எல்லாம் ஒரே இடத்துல சுருங்கி இருக்கு இல்லையா. ஸோ நல்லா இந்த மாதிரி இழுத்தோம் அப்படின்னா அந்த சுருக்கம்லாம் எல்லா இடத்துலையும் கரெக்டாக வரும். இப்போ இந்த மாதிரி நான் இப்போ பேண்டை வந்து ரெடி பண்ணிவிட்டேன். இப்போ ஹேர் பேண்ட் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ சிம்பிளான ஹேர் பேண்ட்னா இவ்வளோ தான். இதுக்கு மேலே நான் வந்து இப்போ போ வைக்க போகிறேன். ஸோ போ வைக்கிறதுக்கு இப்போ டபுளாக இருக்க கிளாத்து, இந்த கிளாத் வந்து எனக்கு டபுளாக இருக்குது. நான் டபுளாக மடித்து போட்டிருக்கேன். இப்போ டபுளாக மடித்து போட்டிருக்க கிளாத் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும். இப்போ இந்த கிளாத்தோட நீளம் அகலம் வந்து 3.5 இன்ச் எடுத்திருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து கிளாத்தை வந்து பேக் சைடு இந்த மாதிரி மடித்து போட்டுட்டு ஓரத்தில் தையல் போட்டுக்கணும். இப்போது ஃபஸ்ட்டு இந்த ஓரத்தில் வந்து மேலேருந்து கொஞ்சம் தூரம் தையல் போட்டுட்டு நடுவில் வந்து 1 இன்ச்சுக்கு கேப் விட்டுக்கோங்க. ஏன்னா அந்த கேப்பில் தான் நம்ம இந்த கிளாத்தை வந்து ஃப்ரண்ட் சைடு திருப்புவோம். இப்போ இந்த அளவுக்கு எனக்கு கேப் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த அளவுக்கு கேப் விட்டுட்டு தையல் போடுங்க. அதுக்கப்புறம் இந்த சைடும் அதே மாதிரி 1/4 இன்ச்சுக்கு அப்படியே ஸ்ட்ரெயிட் தையல் போட்டுக்கிறேன். இப்போ நான் போக்கு எடுத்து அந்த ஸ்கொயர் ஷேப் கிளாத் வந்து ஓரத்துலலாம் பிசர் இல்லாமல் தச்சுட்டேன். இப்போ இதை வந்து ஃப்ரண்ட் சைடு திருப்பணும். இப்போ இந்த ஓப்பன் இருக்கு இல்லையா, நம்ம கிளாத் விட்டோம் இல்லையா கொஞ்சம் ஸ்டிச் பண்ணாமல். ஸோ அந்த இடத்துலேருந்து இப்போ நம்ம பேக்கில் இருக்க கிளாத் எல்லாத்தையும் நான் ஃப்ரண்ட்டில் கொண்டு வரேன். ஸோ ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்து அந்த ஓரத்துலாம் கரெக்டாக ஷார்ப்பாக பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் திருப்பினதுக்கப்புறம் ஒரு ஸ்கொயர் ஷேப் கிளாத் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடும். இப்போ இந்த கிளாத்தில் தான் போ ஸ்டிச் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்னதாக ப்ளீட்ஸ் மாதிரி பிடிச்சிட்டு நடுவில் வந்து ஊசி வச்சு ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு போ ரெடி ஆகிடும். ஊசி நூல் எடுத்துக்கிறேன். கரெக்டாக சென்டரில் இந்த ஊசியை வந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு கேப் விட்டு 1/4 இன்ச்சுக்கு கரெக்டாக இந்த கேப் விடுங்க. 1/4 இன்ச்சுக்கு விட்டு அப்படியே நீங்கள் ஸ்டிச் பண்ணிவிட்டு நூலை வந்து நல்லா இழுத்தோம் அப்படின்னா அப்படியே ஒரு சுருக்கமாக வரும். இப்போ இந்த மாதிரி நல்லா அந்த சுருக்கணும் இல்லையா, அந்த கிளாத்தை வந்து டைட்டாக நூல் சுற்றிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த போ வந்து நல்லா சுருங்கி கரெக்டாக கிடச்சிரும். நல்லா இந்த நூலை சுற்றிட்டு லாஸ்ட்டில் ஒரு நாட் போட்டு ஊசி நூலை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நம்மளுக்கு போ வந்து ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சென்டரில் நம்ம அந்த நூல் தெரியுது இல்லையா, ஸோ அது தெரியாமல் இருக்கிறதுக்கு ஒரு நெட்டில் ஒரு கிளாத் ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஸோ நெட் எடுத்துக்கிறேன். இதை வந்து கரெக்டாக ஒரு சைடு இந்த மாதிரி 1/2 இன்ச்சுக்கு மடிச்சு இன்னொரு சைடு 1/2 இன்ச்சு மடிச்சு அந்த மடித்த 2 கிளாத்தையும் இந்த மாதிரி மடிச்சிட்டோம் அப்படின்னா ஓரத்தில் ஒரு தையல் போட்டா ஒரு ஸ்ட்ரிப் மாதிரி கிடைக்கும். ஸோ அந்த ஸ்ட்ரிப்பை தான் நம்ம இந்த போக்கு சென்டரில் வைக்க போகிறோம். இப்போ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ண இந்த நெட்டு கிளாத்தை வந்து இந்த மாதிரி நடுவில் அந்த நூல் சுற்றுனது தெரியுது இல்லையா, ஸோ அந்த இடத்துல நம்மளுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு மடிச்சுட்டு அப்படி நல்லா டைட்டாக அந்த நெட் கிளாத்தை வந்து நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு பேக் சைடு அதே மாதிரி ஊசி நூல் கையால் ஊசி நூல் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி போ வந்து ரெடி ஆகிடும். பின்னாடி வந்து நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு ஊசி நூலை வச்சு ஸ்டிச் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த போலை வந்து இந்த நெட் பீஸை வந்து நல்லா டைட்டாக ஸ்டிச் பண்ணிவிட்டேன். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த நெட் பீஸை வந்து அப்படியே ஒட்டில் கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த போல இது வந்து பேக் சைடு, இது ஃப்ரண்ட் சைடு. ஸோ இந்த போ வந்து ரெடி பண்ணியாச்சு. இந்த போவை வந்து நம்ம ஹேர் பேண்டோட இப்போ ஜாயின் பண்ணணும். ஸோ இப்போ ஹேர் பேண்ட் எடுத்துக்கிறேன். இந்த ஹேர் பேண்டில் நம்ம சென்டரில் அந்த கிளாத் ஜாயின் கொடுத்தோம் இல்லையா, எலாஸ்டிக் இன்செர்ட் பண்ணிவிட்டு. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு அந்த ஜாயின் தெரியாமல் இருக்கிறதுக்கு அந்த இடத்துல போவை இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ நம்ம எங்கேயும் ஊசி கையால் தான் ஊசி நூல் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி போவை நல்லா பிடிச்சிட்டு இந்த நம்ம தைக்கிற அந்த நூல் வந்து வெளியில் ரொம்ப தெரியாமல் சின்ன சின்ன தையலாக போட்டு இந்த போவையும் ஹேர் பேண்டையும் நல்லா ஜாயின் பண்ணிடலாம். நல்லா டைட்டாக தையல் போட்டுக்கோங்க. ஏன்னா அந்த போ வந்து பிஞ்சு வராமல் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஒரு 4-5 தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் நாட் போட்டு ரிமூவ் பண்ணிவிடுங்க நூலை. இப்போ போவை வந்து ஹேர் பேண்ட் கூட வச்சு நல்லா ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ சென்டரில் பிசிறு எதுவும் தெரியாது, பேக் சைடும் எல்லாம் மறைஞ்சிரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பேபியோட ஹேர் பேண்ட் வந்து போ வச்சு ரொம்ப ஈஸியாக ஸ்டிச் பண்ணி காமிச்சிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ரிஹானா டிசைனர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி பேபிஸ் ஹேர் பேண்டு அதுக்கப்புறம் ரப்பர் பேண்ட்ஸு ஏதாவது உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காமிக்கணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோஸில் அப்லோட் பண்ணுவேன். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ்.